ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான உருண்டை எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த உருண்டை செய்கிறதுக்கு வந்து நான் இன்றைக்கி 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு, இந்த வறுக்கார வேர்க்கடலை ஒரு ஃப்ரைங் பேனில் நல்லா போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளக்க வேர்க்கடலை நல்லா வேகும். இப்போ வந்து நல்லா ஆறிட்ட பின்னாடி மேல் தோல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்ட பின்னாடி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் பால் மாவு சேர்த்துக்கிட்டேன். அதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 50 செகண்ட் அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஓரமாக இருக்கட்டும். அதோட அதே ஃப்ரைங் பேனில் வந்து 3/4 கப்பு சுகர், 1/2 கப்பு தண்ணி, நீங்கள் எந்த அளவுகளில் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றாப்பில் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 125 ml கப்பில் தான் கணக்கு வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சீனியும் தண்ணியும் நல்லா வந்து ஒன்றா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகிட்டு நல்லா வந்து ஒரு கம்பி பதம் அளவுக்கு நல்லா கரையட்டும். இப்போ இது நல்லா வந்து ஓரெல்லாம் அப்படி எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து நல்லா நுரையாக வரும். அதுக்கடுத்து நல்லா பிசு தன்மையாக ஆயிரும். ஸோ நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா ஸ்டிக்கி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வேர்க்கடலை பவுடர், அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில். இப்போ இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து இந்த லட்டுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமாக நெய்யெல்லாம் தேவைப்படாது. அதோட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த வேர்க்கடலை லட்டு செம்ம டேஸ்டியாகவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இந்த லட்டுக்கு நிறைய நெய்யெல்லாம் தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். வர்ற வரைக்கும் அப்படி நல்லா வந்து கலந்துட்டு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறட்டும். இப்போ லைட்டாக ஆறிடுச்சு. அதோடு வந்து என்ன செஞ்சுட்டேன்னா பேக்கிங் பேப்பர் இருந்துச்சுன்னா பேக்கிங் பேப்பரில் போட்டுட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டா நம்ம நல்லா ஷைனிங்காக வரும் அந்த லட்டு. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுகளுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். குட்டீஸுங்களுக்கு வந்து பிரேக் டைமுக்கு கூட கொடுத்து விடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் இட். பை பாய்.